வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காரசாரமான நண்டு குழம்பு எப்படி சூப்பராக எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் எண்ணெய் தேங்காய்லாம் நிறையா இருக்கும், அதனால் நீங்களும் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமாட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு அந்த எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். எண்ணெயும் அந்த அளவுக்கு ஊற்றணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஏன் இப்போ சேர்க்குறோம்னா, எப்போதும் சட்னியை தவிர மற்ற எல்லா குழம்புக்குமே கருவேப்பிலையை லாஸ்ட்டாக சேருங்க, அப்போ அதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது கூட 7 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயமும் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம நண்டு புட்டு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். ஒரு டிப்பு சொல்கிறேன். நண்டு குழம்பு எப்போதும் உங்களுக்கு கவுச்சி வாடை வருது, இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குதுன்னா, நண்டு குழம்பு செய்கிறக்கு இப்போ தாச்சி வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நண்டை க்ளீன் பண்ணி வைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா நண்டு ஒரு ஸ்மெல்லு வரும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான நண்டுனாலுமே இந்த மெத்தடில் செஞ்சால் தான் நண்டு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த ஒரு கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். இது மாதிரி வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் எங்கள் வீட்டில் நல்ல காரம்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள்னால் வெறும் மல்லித்தூள் கிடையாது. எங்கள் வீட்டில் மல்லித்தூள் எப்படி அரைப்பாங்கன்னா, மல்லி, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, பொரியரிசி இதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. சிலவங்க வெறும் மல்லி மட்டும் தனியாக அரைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது குழம்புக்கு சேர்க்குற மல்லித்தூள்னால நாங்கள் இப்படி அரைச்சிக்குவோம். மிளகாத்தூள் மட்டும் வெறும் மிளகாத்தூளை அரைச்சிக்குவோம். நீங்கள் வெறும் மல்லித்தூளை சேர்த்திங்கன்னா சீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூளோடு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கொய்யாக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ புளியோட டேஸ்ட்டு பாருங்கள். நல்ல புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி மேனேஜ் பண்ணிக்கோங்க. இல்லை புளிப்பு பத்தலாட்டி அந்த நம்ம கரைச்சி வச்ச அந்த சக்கையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மறுபடியும் கரைச்சி புளியாக ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்போட புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம கொதிக்க விட்டுறோம். எங்கள் வீட்டில் ரசத்தை தவிர மற்ற எல்லா குழம்புலையுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நீங்களுமே இது மாதிரி நண்டு குழம்பு, மீன் குழம்பு செய்யும்போது மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது அப்படியே குழம்பு கொதிக்கிறதெல்லாம் அழகாக காமிப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நான் இங்கிட்டு அங்கிட்டு திருப்பி எப்படியோ எடுத்தேன். ஓரளவுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியலை, சும்மா ஜாயின் பண்ணி விட்டேன். இப்போ தேங்காய்க்கு வருவோம். இந்த தேங்காயில் தேங்காய், பூண்டு, மிளகு 3ஐயும் வச்சு அரைச்சிருக்காங்க. தேங்காவையும் பூண்டையும் ஃபஸ்ட்டே நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேங்காவை அம்மிலேருந்து வலிக்க போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகு வச்சு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகு வச்சு சும்மா நச்சு அப்படியே மொத்தமாக சேர்த்து வலிச்சிருவாங்க. வலிச்சிட்டு கொஞ்சோண்டு குழம்பு நிறையா வச்சிங்கன்னா கொஞ்சம் குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றுங்க. இல்லாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொதி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த குழம்பு மொத்தமாகவே கொதிஞ்சா போதும், நண்டு நல்லா வெந்துடும். இப்போ சூப்பராக இறக்கியாச்சு குழம்பு. எந்த குழம்பு செஞ்சாலுமே ஒரு 1/4 மணி நேரம் அந்த குழம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா திக்காயிரும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ ஷார்ட்ஸுக்கு வீடியோஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ குழம்பு ஒரு சின்ன குண்டானில் ஊற்றிட்டு இது தொக்கு மாதிரி இருக்குது, அப்போ தான் நண்டு தெரிகிற மாதிரி எடுத்தால் தான் நண்டு குழம்புன்னு தெரியுங்கிறக்காக சின்ன கிண்ணத்தில் ஊற்றி நண்டு தெரிகிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். குழம்பா தெரியலை, ஆனால் அது பார்க்கும்போது தொக்கு மாதிரி இருக்கும். நிஜமாலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒயிட் ரைஸ் போட்டு குழம்ப ஊற்றி ஒரு அவிச்ச முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே காரசாரமாக மூக்கு வாயிலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே ஜலதோஷம்லாம் காணாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.